யோசுவா 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போமானால், யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையில் எல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்தரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆபிரகாம் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் கால் மிதித்து நடந்து போயிட்டார். அன்னைக்கு பத்திரம் பட்டா எதுவுமே கிடையாது. ஆனால் அவருக்கு வாக்கு தத்தம் இருந்தது, உடன்படிக்கை செய்யப்பட்டிருந்தது. உன் கால் மிதிக்கிற தேசத்தை, இந்த தேசத்தின் நீளம் எம்மட்டும் அம்மட்டும் நீ நடந்து திரியும் போது உன் கால் படுற இடத்தெல்லாம் நான் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் சொந்தமாக கொடுப்பேன்ட்டார். பத்திரம் பட்டா இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு சொந்த இடத்த உரிமை பாராட்ட முடியாத நெருக்கடிகளெல்லாம் என்ன செய்யுது இருக்கு. ஆனால் அன்னைக்கு பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின அந்த கானான் சுமார் 430 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்களுக்கு கையளிக்கப்பட்டது. அந்த பவுண்டரி ஆண்டவர் எவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்கார் பார்த்தீங்களா? அந்த எல்லைகளை ஆண்டவர் எப்படி குறிப்பிட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா? இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, யோர்தானுக்கு இந்த பக்கமே 2.5 கோத்திரம் நாங்கள் இங்கே இருந்துக்கிறோன்ட்டாங்க. அந்த ராஜாக்களில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் இவெல்லாம் ஆளுகை செய்திருந்த இடம், அது ரொம்ப ஃபெர்டைலான இடம், ரொம்ப செழிப்பான இடம். ஆகவே இந்த ரூபன், காத், மனாசேல ஒரு பாதி கோத்திரம் நாங்கள் இங்கே என்ன செஞ்சுக்கிறோம், செட்டில் ஆயிருந்தாங்க. இன்னும் கானானுக்குள்ளே நுழைவே இல்லை. அப்போ மோசே அவங்களுக்கு சொல்கிறாரு, ஓகே, நீங்கள் விரும்புகிறபடி இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், குடியிருக்கலாம். ஆனால் உங்கள் சகோதரர்கள் சுதந்திரிக்க வேண்டிய இடத்த என்ன செய்யலை, சுதந்திரிக்கலை. அவங்க அந்த இடத்த சுதந்திர வீதமாக பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால் பாருங்கள், இவங்க அத்தனை பேரும் அவங்களுக்கு உறுதி அளித்தாங்க, அந்த யுத்தத்தில் நாங்கள் பங்கெடுத்து அந்த கானான் தேசத்தை எங்களுடைய சகோதரர்கள் சுதந்திரிப்பதற்கு நாங்கள் என்ன செய்வோம், உதவியாக இருப்போம். இப்படி தான் இவர்கள் யோசுவாவின் தலைமையில் கானானுக்குள் நுழைந்து அங்கே ஒரு பயங்கரமான யுத்தங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க செய்தார்கள். இதில் பாருங்கள், 8வது வசனத்தில் யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான அந்த ஜாதிகளுடைய பெயர்களை பாருங்கள்: ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர். இவங்களுடைய எல்லைகளில் இருந்த ஒரு 31 ராஜாக்கள் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், அவர் முறியடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவங்க எந்தெந்த ஏரியாக்களை சேர்ந்தவர்கள் அந்த லிஸ்ட் இருக்கு பாருங்க, கடைசியில் முடியுது, இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். அப்போ ஆண்டவர் எவ்வளவு டீட்டெயில்டாக இருக்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவர் சும்மா குத்து மதிப்பாக எதையும் செய்கிறவர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் பொதுவாக சரிப்பா அப்படி இப்படின்னு சும்மா வெறும் வாய்மொழியில் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிற ஆள் கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் வரைமுறைக்குட்பட்டு செயல்படுகிறவர், நேர்த்தியாக செயல்படுகிறவர். தேசம் பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டிய விதங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருந்தார். எந்தெந்த கோத்திரத்துக்கு எந்தெந்த இடம் விழுதோ அந்தந்த இடத்தை தான் அவங்க என்ன செய்யணும், சுதந்திரிக்கணும். ஆனால் காலேபுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் அன்னைக்கே விசுவாசத்தோடு அவன் ஆண்டுடைய வார்த்தையை நம்பி இருந்ததுனால மலைநாடு அவனுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது. அதனால் அவனுக்கு இந்த சீட்டு போட்டு பங்கெடுக்கிற வேலை இல்லை. இப்படி இந்த எல்லைகள் எல்லாம் குறிக்கப்பட்டு இவங்க சுதந்திரிச்சிருக்கிறாங்க. இந்தந்த குறிப்பிட்ட பகுதிகளிலே ஆளுகை செய்த ஒரு 31 ராஜாக்களை இவங்க சங்கரித்து அந்த இடங்களெல்லாம் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் குறித்த சுதந்திரங்கள் உண்டு. நமக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட இடங்கள் உண்டு. நாம் அனுபவிக்கும்படியாகவே கர்த்தர் முன்குறித்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டு. அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், தலைமுறைகளை கடந்து போயிருந்தாலும் அதை கர்த்தரால் நமக்கு கொடுக்க முடியும். ஆண்டவரால் அதை நாம் சுதந்திரிக்க செய்ய முடியும். அதற்கு வேண்டிய எந்தெந்த விதங்களில் அவர் செயல்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர் செயல்பட அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கும் ஜோசுவாவுக்கும் முன்பின் அறிமுகமே கிடையாது. ஆனால் அந்த ஜாஷுவாவை
ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தினார். ஆபிரகாமின் சந்ததிகள் இந்த நன்மைகளை அனுபவிக்கும்படியாக அதற்கான எல்லா வழிகளையும் ஏற்படுத்தி தர ஒரு இரட்சகனை ஆண்டவர் எழுப்பியிருந்தார். அல்லேலூயா. அதை போல உங்களுக்கும் எனக்கும் சில நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறோம். அப்போ அதை லிட்ரலாக நம்ம அனுபவிப்பதற்கு மனிதர்களிலும் ஒருவரை கர்த்தரால் எழுப்பி தர முடியும். ஒரு மனுஷன் மூலமாக அந்த காரியங்களை நமக்கு செட்டில் பண்ண வைக்க முடியும். அதே நேரத்தில் இரட்சகராக நமக்கு இயேசு இருக்கும்போது எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா உடன்படிக்கையிலும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக எழுதி வச்சிருக்கிறார், பார்த்தீங்களா? அதனால் உங்களுக்கானவைகளும் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய நன்மைகளும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கண்டிப்பாக அதன் அடிப்படையில் நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. எனக்கு கிடைச்சிருக்கு, இது எனக்குரியதே இல்லை, இது வேற யாருக்கோ போக வேண்டியது, எனக்கு வந்துட்டு அப்படி சொல்ல ஆண்டவர் விட மாட்டார். இதெல்லாம் என் தகுதிக்கு நான் அனுபவிக்க வேண்டியது கிடையாது, இதுக்கு மேலே தான் நான் அனுபவிக்கணும். சரி, என்ன செய்கிறது, வேறு வழி இல்லை, அதனால் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம், அதனால் நான் இப்போ இதை என்ன செஞ்சுருக்கேன், பெற்றிருக்கிறேன், அப்படி சொல்ல ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். அவருக்கு என்னென்ன சுதந்திரத்தை தரணுமோ அதை தருவார். உங்களுக்குன்னு என்ன ஆசீர்வாதத்தை ஒதுக்கி ஆண்டவர் கொடுக்கணுமோ உங்கள் கையில் அதை கண்டிப்பாக ஒதுக்கி என்ன செய்வார், கொடுப்பார். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்குது, அப்போ அவங்கள துரத்திட்டு அதை உங்கள் கையில் கொடுக்கணும்னா அதை கரெக்டாக கர்த்தர் என்ன செய்வார், செய்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஒரு நாளும் பயப்படாதீங்க, என் சுதந்திரம் பறி போயிட்ட, என் நன்மை கெட்டு போச்சே, இவங்களால என் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போச்சே, இவங்களில் என் எல்லையில் குடியிருக்காங்க, இவங்களில் என் ஆசீர்வாதத்தை உரிமை பாராட்டுறாங்க, என்னுடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்வதற்கு பதில் எனக்கு இவங்க முந்தி கொண்டார்களே, அல்லது இவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே, நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேனே, நான் தோல்வி அடைந்து விட்டேனே, அப்படிலாம் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டாம், நினைக்கவே வேண்டாம். கானானிய குடிகளை கர்த்தர் எப்படி துரத்தி 31 ராஜாக்களை எப்படி அழித்து இந்த தேசங்களை இஸ்ரவேலர்கள் சுதந்திரிக்க ஆண்டவர் உதவி செய்தாரோ அதை போல உங்களுக்கும் உதவி செய்வார். எந்தெந்த இடங்களை நீங்கள் சுதந்திரிக்கணுமோ அந்தந்த இடங்களை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. என்னென்ன நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்கணுமோ அந்த நன்மைகளை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. எந்தெந்த பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணுமோ அந்தந்த பலன்களை நீங்கள் முழுமையாய் அனுபவிப்பீங்க. விசுவாசிங்க, கர்த்தர் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்காக செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக தேவனே, இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றில் நடந்த இந்த சரித்திர சம்பவங்களை நீங்கள் எவ்வளோ தெளிவாக எழுதி வச்சுருக்கீங்கப்பா. அந்த எல்லைகள் எல்லாம் எவ்வளவு நேர்த்தியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்ட இடங்களில் இருந்த ராஜாக்களை துரத்தி அடித்து அவர்களை முறியடித்து அந்த சுதந்திரங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்கிற விளக்கமான ஒரு எழுத்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நீங்கள் செயல்படும்போது எங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் டீட்டெயில்டாக இருப்பீங்க ஆண்டவரே. எல்லாம் மிக தெளிவாக நீங்கள் செயல்படுவீங்கப்பா, மிக நேர்த்தியாக நீங்கள் செயல்படுவீங்கப்பா, திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்கப்பா. அதெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுதந்திரிக்க கிருபை தார், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.